கையறு நிலைனா என்னங்க? கையறு நிலைனா என்ன? எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒண்ணும் கிடைக்கல. சோர்ந்து போய், தோற்று போய், அப்படியே தொங்கி போய் வந்து நிக்கிறேன். அதுதான் கையறு நிலை. ஸோ திருமாவளவனுக்கு கரெக்ட்டா புரியுது. அண்ணன் கமலஹாசன் கையறு நிலையில் இருக்கிறார். அவருக்கு சீட்டு கிடையாது. அவர் டார்ச் சின்னத்துல நிக்க முடியாது. அப்படிப்பட்ட சோர்ந்து போய் தொங்கி போன நிலையிலும், கையறு நிலையிலும், அவரு வீராப்பா மீசையை முறுக்கிக்கிட்டு, இது வந்து தியாகம் அல்ல கடமை அப்படின்னு வந்து சொல்றாரு இல்லையா? இது தியாகம் அல்ல கடமைன்னு. அப்படி மனசு வலிக்குது. ஆனா அது கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அவர் சொல்றாரு இல்லையா? அதுதான் வந்து தொல் திருமாவளவன் பார்வையில் அவரது அறிவு முதிர்ச்சி, அதி உச்ச பக்குவம். இந்த வார்த்தைகள்லாம் விளையாடிட்டாங்க. இந்த 3 பேருமே, கமலஹாசனாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், தொல் திருமாவளவனாக இருக்கட்டும். இது வந்து ஒரு லெசன். இந்த கம்யூனிகேஷன், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. எப்படி வந்து எந்த நிலை ஏற்பட்டாலும் அதை என்ன மாதிரியான வார்த்தைகள்ல அதை சொல்வதுன்னு பின்றாங்க அப்படியே. பாருங்க, தனது கையறு நிலையை தெளிவுபடுத்தியுள்ள பாங்கு அவரது அறிவு முதிர்ச்சியையும் அதி உச்ச பக்குவத்தையும் உறுதிப்படுத்துகிறது. சத்தியமா என்னால இப்படி எழுதியிருக்கவே முடியாது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை மட்டுமே கருத்தில் கொண்டு துணிச்சலாக அவர் மேற்கொண்டுள்ள இந்த முடிவு. துணிச்சலுங்க, அவருக்கு சீட்டே கொடுக்கல. அவர் வந்து ஒரு கார்னர்ல தள்ளி அவரை வந்து மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டாங்க. அவர் டபக்குன்னு கீழே விழுந்துட்டு, இன்னொரு தடவை குதிக்கட்டுமா பாஸ் அப்படின்னு மைக்கேல் மதன காமராஜன் சொல்ற மாதிரி திருப்பி மேலே ஏறி வந்து நிற்கிறாரு. அதை போய் துணிச்சல் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் மேற்கொண்டுள்ள இந்த முடிவு அரசியல் வரலாற்றில் என்றென்றும் நிலைபெறக்கூடிய ஒன்றாகும்.